Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அருண் மேக் அகான் தும் தா 2024ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. அஜய் தேவ்கன் தபூன்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு கொலையை பண்ணிட்டு 23 வருஷம் ஜெயில்ல இருக்காரு. எதுக்காக பெயில்ல வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே வந்தாரா, இதுக்கு நடுவுல ஹீரோயின் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனாலும் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிட்டாங்களா, பேசிக்கிட்டாங்களா, அவங்க காதல் கை குண்டுச்சா, இதுக்கு நடுவுல அவங்க காதலை யாரு பிரிச்சாங்க, ஹீரோ எதுக்காக ஜெயிலுக்கு போனாருங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்ச்னா ஒரு நல்ல ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவியோட டைரக்டர் பாத்தீங்கன்னா வெனஸ்டே, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் 26 ஸ்பெஷல் ஆப்ஷன் சொல்லி ஏகப்பட்ட ஹிட் மூவிஸ் கொடுத்ததுனாலே இந்த மூவி வாட்ச் லிஸ்ட்குள்ள வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருக்காரு. 96 மூவி ஸ்டைல ஃபீல் குட் ரொமான்ஸ் அள்ளி தெளிச்சு திணிச்சு வச்சிருக்காரு. கூடவே ஆக்ஷன் த்ரில்லர் டோன்ல ரிவெஞ்ச் டிராமாவை மிக்ஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல சம்பவம் பண்ணி மிரட்டி விட்டுருவாரு. என்ட்ரோல் பிளாக்லாம் பீக்ல இருந்துச்சுன்னு சொல்லுவேன். கிளைமேக்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பரா 15 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி மிரட்டி விட்டுருந்தாங்க. சூப்பரான ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபுலியான பெர்ஃபார்மன்ஸ். எனர்ஜெட்டிக்கா அஜய் தேவ்கன் தபூன்னு சொல்லி எல்லாருமே கொடுத்திருந்தாலும் அவங்களோட சின்ன வயசு போர்ஷன்ல நடிச்ச ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சுங்க. நோட்டபிளான கேரக்டரைசேஷன் ஃபீல் குட் வைப்ல ரொமான்ஸோட திணிச்சு எழுதி வச்சிருக்காங்க. கூடவே லாஜிக் ரீசனிங்கோட ரியாலிட்டியோட ஹார்ட் ஹிட்டிங் எமோஷன்ஸ் எல்லாமே பீக்கா இருந்துச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன்ல ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். பட் ஸ்கிரீன் பை நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் லைட்டா சொதப்பிட்டாங்களோ நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய இடத்துல ஓவர் கமர்ஷியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிட்டாங்களோ நீங்களே தலையை சொரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கேரக்டரைசேஷனை மட்டும் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் டேட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா சூப்பராகவே பிளேஸ் பண்ணி கலர்ஃபுல்லாகவும் விஷுவலாகவும் ஸ்டோரி டெல்லிங்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா தான். இந்த மூவில ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இது மாதிரி மேஜரான ஒரு பைக் என்னன்னு கேட்டீங்கன்னா டியூரேஷன் தான் சொல்லுவோம். ரொம்ப ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. அது என்டர்டைன்மெண்ட்டை கம்மி பண்ணி என்கேஜ்மெண்ட்டை ஏற்றி விட்டுருந்தாலே ஒரு நல்ல ஹைப் கிடைச்சிருக்குங்க இந்த மூவில. அண்ட் பாஸ்ட் பிரசன்ட்னு சொல்லி அந்த டிரான்சிஷன்ல போட்டு உங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நோட்டபிளாவே மூவில சூப்பரா இருந்துச்சு. ப்ரெடிக்டபிளான சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலும் நரேஷன்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொமான்டிக்கல் த்ரில்லர் மூவில இருக்கக்கூடிய வா ஃபேக்டர் இந்த மூவில நீட்டா சூப்பரா இருந்ததுனால தான் வாட்சபிள்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். போர் அடிச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்கு, ஸ்கிப்பபிள்ங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அரான் மேக் அகான் தும் தா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.